நான் திரு ராம்கி, இது பிரச்சனைகள் இருந்து மடைமாற்றுவதற்காக இந்த வேலையை எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு ராகுல் காந்தி அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து சொல்றாரு. திரு அமித்ஷா அவர்கள் மீதான அம்பேத்கர் குறித்த சர்ச்சை, அதானி எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இதெல்லாம் நடத்துறாங்கன்றாங்க. எப்படி அதான் அவங்க தலைப்போட்டே நான் வந்துடுறேன். இது இந்த திசை திருப்பல் அப்படிங்கிறத நம்ம அரசியலாக தான் பார்க்கணும். அது டெல்லியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே தான் நடந்துட்டு இருக்கு. பதுங்கு குழியில் பதுங்கி கிடக்கும் எடப்பாடி அவர்களை கண்டால் யாரோன்னு கேட்டு சொல்லுங்கள், அண்ணல் அம்பேத்கர் யார் என்று அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இது என்னன்னா, இப்போ உள்ளூர் பிரச்சனைகள் இப்போ தமிழ்நாடு குப்பை தொட்டியா ஆயிடுச்சு இருக்கா அப்படின்லாம் எடப்பாடி அவர்களுக்கு அறிக்கையெல்லாம் கொடுக்கும்போது அதை பற்றினா ஒரு பெரிய பதில் அறிக்கையெல்லாம் இல்லை. இன்னைக்கு திருப்பாயம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குது, எப்படி இவ்வளோ செக் போஸ்ட்டை தாண்டி இவ்வளோ வந்தாங்களே, அது மாதிரி உள்ளூர் பிரச்சனைகள் பெரிய விஷயமா பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப உணர்வு விதமாக அணுகி ஒரு பிரச்சனையை டைவர்ட் பண்றதுல திமுக தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. பாமகவுக்கு என்ன அதுல தேவை? நான் வரேன் இல்லை, எல்லா கட்சிகளுமே அது அடிப்படையில் நீங்க கொள்கைன்னு பேசும்போது கொள்கை ரீதியாக இந்த மாதிரி இல்ல சார், நீங்க சொல்றதுல அம்பேத்கர் பிரச்சனை, அம்பேத்கர் அந்த சர்ச்சை, அமித்ஷா அவர்கள் அப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து, குற்றச்சாட்டுல இருந்து மருத்துவர் ராமதாஸ் அதை கண்டிக்கிறேன்கிறாரு. அவர் கூட்டணியில தான் இருக்கிறாரு. அவருக்கும் தமிழ்நாட்டுடைய மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு ரியாக்ட் பண்றாரு, இதுக்கும் ரியாக்ட் பண்றாருங்கும் போது அம்பேத்கரை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தானே தமிழ்நாட்டுடைய பிரேமலதா அவர்கள் உட்பட எல்லாருமே அறிக்கை கொடுக்குறாங்க. அதே அந்த ஃபர்ஸ்ட் கவுண்ட் எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியிலுமே அதை பதிவு செய்திருக்காங்க. அதிமுகவும் பதிவு செய்திருக்குது. ஆனா அதை தாண்டி எடப்பாடி எங்க போன, நேற்று விஜய் கூட விஜய் ஏன் ஒரு பதில் சொல்லல அப்படிங்கலாம் திமுக தேடுறது, இதுதான் ஒரு டைவர்ஷன். எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லிருக்காரு இன்னைக்கு? அவங்க பொதுவா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன், கட்சி சார்பாக ஒரு பதில் அளிக்கிற, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாங்க எதிர்ப்பது மூல அதுக்கு அதை விட ஆக்ரோஷமாக எதிர்க்கணுங்கிற நீங்க தான் எதிர்பார்க்கறீங்க. ரெண்டாவது விஷயம், இது திமுக பார்த்து காங்கிரஸ் கத்துரு. இப்ப நீங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, சட்டமன்றத்தை வெளிநடப்பு செய்து அவங்க வெளியில போய் போற ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வெளில வந்து உட்காந்து, முதல்வர் உட்பட வெளில வந்து உட்காந்து அமித்ஷா பதவி விலகுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அரசியல். நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுல போராட்டம் நடக்குது. நான் என்ன சொல்றேன், இதெல்லாமே அரசியல் தான். இதை ஏன் உணர்வு நடத்தணும்ன்றீங்களா வேணான்றீங்களா? நான் என்ன சொல்றேன், யாரும் ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்ல வராரு கேட்டு வந்துறேன். நீங்க இது டெல்லியே மையம் கொண்டிருக்கிற புயல். ஆமா, நீங்க அங்க டெல்லி மட்டுமே இல்ல சார், அம்பேத்கர் ஏன் டெல்லியோட சுருக்குறீங்க? இல்ல, அங்க விஷயம் நீங்க இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் அவர் பேசும்போது அவர் ஹிந்தில தான் பேசினார். அவருடைய முழு டெக்ஸ்ட் நமக்கு வரல, கொடுத்திருக்காங்க. நான் கொடுக்கிறேன். இல்ல, அதுக்கு டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுவும் ஹிந்தில தான் இருந்தது. இல்ல சார், அதுக்கப்புறம் எல்லா ஊடகங்கள்லயும் தமிழ் படுத்தி ஆங்கிலத்துல எல்லாமே வந்திருக்குது. அவங்களே ஆங்கிலத்திலயும் கொடுத்திருக்காங்க. டெக்ஸ்ட் ஆஃப் அமித்ஷா speech in text of Amit Shah ji's statement on Ambedkar ji in parliament. வேணா உங்களுக்கு அனுப்புறேன், இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. இது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இல்ல, பெருமளவு தமிழ்நாட்டு மக்களை போய் சென்றடையாத ஒரு செய்தி அது. அம்பேத்கர் இல்ல, இது என்ன பேசினா, அமித்ஷா என்ன பேசினா நீங்க சொல்லுங்க திரும்ப. இப்ப அமித்ஷா அவர் என்ன பேசினார்? அமித்ஷா பேசினது அவரே என்ன மறுக்கிறார்? இல்ல, அமித்ஷா பேசினதுல ரெண்டே லைன் நாங்க முதல்ல சொல்லிடுறோம். அம்பேத்கர் 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 இப்படியே பேரை சொல்லிட்டே இருக்கீங்களா? இதுல உங்களுக்கு என்ன வந்து கொண்டாடுது? இதுதான் அவர் கேள்வி. அம்பேத்கரை நாங்க திரும்ப திரும்ப சொல்றதுல அவருக்கு இல்ல. நான் வேணா உங்களுக்கு சொல்றேன், இவங்க என்ன அப்ஜெக்ஷன் எதிர்க்கட்சிகள்னா, அம்பேத்கரை ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா மாத்திரீங்க அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. ரெண்டாவது, அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலா கடவுள் பேரை சொல்லியிருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டா அவங்க அம்பேத்கரை என்ன விதமா நீங்க பாக்குறீங்கன்னு விமர்சனத்தை எடுத்து வராங்க. அதுதான் எஸ்.ஜி. சூர்யா சொன்னாரு. 15 நிமிஷம் அவர் அம்பேத்கருடைய கொள்கைகளை பத்தியும் காங்கிரஸ் அதுல எங்க முரண்பட்டது பத்தியும் சொன்னாரு. இத இந்த ஏரியாவை மட்டும் வச்சுட்டு அவங்க பிரச்சனை ஆக்குறாங்க, திசை திருப்புறாங்க சொல்றாரு. இப்ப அவர் அம்பேத்கரை பற்றி திரு அமித்ஷா என்ன சொன்னாருன்னு நேற்றும் இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்களும் தெளிவா பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்களையும் வந்திருக்குது. எதுவுமே வரலன்னு நீங்க சொல்ல முடியாது. இதை விட தாண்டி என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கிறது? எதனால நம்முடைய திமுக தலைவர்கள் நீங்க அம்பேத்கரை குறித்து என்ன ஆக்ரோஷமா பொங்கி எழுணும், பாஜக எதிராக பொங்கி எழுணும், என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கறத கேட்கிறேன். இப்படி ஒரு காட்டமான அறிக்கை சட்டத்துறை அமைச்சர்ல இருந்து வர வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டு டிமாண்ட் தான் சார் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. திமுக இல்ல, இந்தியா கூட்டணி ரெண்டு டிமாண்ட் வைக்குது. ஒன்னு அவர் ராஜினாமா பண்ணணும், இன்னொன்னு அவர் மன்னிப்பு கேட்கணும். இது அவங்க டிமாண்ட். அதுல நியாயம் இருக்கா இல்லையா அவங்க பேச போறாங்க. இல்ல, இந்தியா கூட்டணியில எல்லா கட்சியோட டிமாண்ட் அதுதான். மாயாவதி என்ன சொல்றாங்க, அமைச்சர் அமித்ஷா பதவி விலகுன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் காங்கிரஸை நாங்க என்னால் நம்ப மாட்டோம், காங்கிரஸ் பல நேரங்கள்ல அம்பேத்கரோட இருட்டடிப்பு செய்ததுன்னு சொல்றாங்க.
மாயாவதியோட குரலும் முக்கியமான குரல். எல்லா தலைவர்களும் எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் தான். மம்தா அவர்களும் பேசியிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலும் பேசியிருக்காங்க. நான் அதுல எந்த மறுப்பு சொல்லல, தவறு சொல்லல. ஆனா அதை வந்து உக்கிரமா ஒரு ஆக்ரோஷமாக கொண்டு செல்லக்கூடிய வேண்டிய தேவை தமிழ்நாட்டிலேயே வந்து கர்நாடகால சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் படத்தோட உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே ஏன் இல்லன்றீங்க? எனக்கு புரியலையா? ஒரு அடையாள எதிர்ப்பு சரி, நீங்க உங்களுடைய ஆளுங்க சார் அம்பேத்கர் மீதான விமர்சனம் நடந்திருக்குது. அம்பேத்கரை அவர் அவமதித்து விட்டார்னு அவங்க நம்புறாங்க. ஆமா சார், அவங்க நம்பிக்கையில தான் சார் ஒரு விஷயத்தை அணுகுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்க அடையாள எதிர்ப்பு தான் காமிக்கணும்னு நீங்களும் நானும் பிக்ஸ் பண்ண முடியாது. ஆளுங்கட்சியில இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு பொறுப்பு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எப்படி வெளிநடப்பு செய்யறத மக்கள் அடிவா பாப்பாங்க. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் இந்த ஒரே கேள்வி, நீங்க சொல்றது ரைட்டு. அவ்வளவு பொறுப்புள்ள பாஜக மட்டும் ஏன் வெளியே வந்து ஆட்டம் முடிச்சு? ஏங்க நீங்க மாநிலத்துல நாங்க அம்பேத்கரை உட்கார வச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து அரசியல். நான் கேட்கறது பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவிற்கு அங்க தர்ணா நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்து? பாராளுமன்றத்தில் அவசியம் என்ன வந்து? பிரதமர் அவர்களோ உள்துறை அமைச்சரோ வெளில வந்து தர்ணால உட்கார்ந்தா நம்ம அதே வசதி அவர்கள் மீது என்ன முதலமைச்சர் உட்கார்ந்து முதல்வர் வந்திருக்காரு. சீதாராமன் சொல்றது இங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இதை ஏன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இப்ப அப்படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால என்ன நடந்திருக்கு? காங்கிரஸ் அலுவலகங்கள் மேல தாக்குதல் நடக்குது. இப்ப அது வந்து அந்த ஆக்ரோஷம் வேணுமா? நீங்க அடையாள எதிர்ப்பை காமிக்கலன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், எதிர்ப்பு எல்லாரும் பதிவு செய்யப்படுகிறது. நீங்க ஏன் அதை உள்ளூர் பிரச்சனையை மறக்கடிக்கும் விதமாக இதுக்கு ஒரு உள்ளூர் பிரச்சனை என்னத்தை மறக்கடிக்கிறோம்? எடப்பாடி இப்ப என்னத்தை மறக்கடிக்கிறோம்? இந்த தமிழ்நாடு ஒண்ணுதான் சார். எங்க கேள்விக்கு ஒரே ஒரு கேள்வி தான். தமிழ்நாடு அவங்க என்ன இல்ல, நேத்து கூட அவருடைய ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, நாங்க இனிமேல் பாஜகவை முழு மூச்சாக எதிர்ப்போம் அப்படின்னு. இப்போ அம்பேத்கரை பத்தி உள்துறை அமைச்சர் பேசுனது அப்படியே எல்லாருக்கும் இருக்கு. உங்க கருத்து என்ன? நீங்க ஒண்ணுக்கு நீங்க உங்க ஆக்ரோஷம்லாம் எங்களுக்கு தெரியும். அதிமுக ஆக்ரோஷம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஆக்ரோஷம் இல்ல, உங்க கருத்து என்னன்னு கூட சொல்லாம போய் பழகிட்டீங்களே, என்ன தப்பு? கருத்து அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்லிருக்காங்க? பாஜக உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பாஜக யாரு என்ன சொல்லிருக்காங்க? அதிமுகல இருந்து யாரு என்ன சொல்லிருக்காங்க? அத மட்டும் ஒருத்தரா பேசுங்க. பாஜகவை ஆக்ரோஷமா எதிர்க்குது நீங்க தான் இருக்கீங்களா? அப்புறம் உங்களை விட அதிகமா எதிர்க்குன்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? சார் இந்த மண்ணுல ரெண்டு பேரும் தான் சார் எதிர்க்கறாங்க. எல்லாரும் எதிர்க்கறாங்க சார். உங்க ஸ்டேட்மென்ட் நீங்க சொன்னீங்க அதிமுக என்ன ஸ்டேட்மென்ட் சொல்லி இந்த விஷயத்துல இல்ல, நான் அதை தாண்டி நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, ஓகே நீங்க வந்து திமுக இதை எந்த அளவுக்கு என்ன டிகிரியில எதிர்க்கிறாங்க அல்லது காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி எதிர்க்கிறாங்க, அதுதான் முக்கியம். இல்ல அதுக்குள்ள போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல் கேள்வி அதுக்குள்ளே வரேன். இப்ப அம்பேத்கர் பற்றி அமித்ஷா அவர்கள் பேசியதுங்கிறது அவரை அவமதிப்பதாக இருக்கிறதா, அவரை குறைச்சு மதிப்பிடுதா இருக்குதா, அதை எப்படி பாக்குறீங்க? அதை தெளிவுபடுத்துறீங்கன்னா அப்புறம் பேசுங்க. இந்த விஷயம் வந்து நிறைய ஏகப்பட்ட வெர்ஷன் வருது. நீங்க உங்க வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நம்ம பேச அவர் வந்து இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அம்பேத்கர் சொல்லிட்டு அவர் ஒரு சலிப்பான டோன்ல தான் சொல்றாரு. அவர் எதுக்கு எடுத்தாலும் நேருவையே முன்னிலைப்படுத்துகிறீங்களே அப்படின்னு ஒரு செழிப்பான ஒரு டோன் எப்போதும் பாஜக வரும். அந்த மாதிரி டோன்ல அமித்ஷா சொன்னா நிச்சயமா கண்டிக்கப்பட வேண்டியது. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு தூரம் ஒரு அவர் அம்பேத்கர் ஒரு கோஷமா மந்திரமா ஜெபிக்கிறீங்களே, அப்படி என்ன தப்பு நீங்க பண்ணிட்டீங்கன்னு காங்கிரஸ் கேட்கிறாரு. அப்ப இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டீங்க மாதிரி நீங்க தொடர்ந்து அதை பேசுறதுக்கு காரணம்னா நீங்க கடந்த காலங்களில் நிறைய தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிக்கும் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆரம்பிச்சதுல இருந்து அமித்ஷா முடிக்கிற வரைக்கும் அவர்கள் உண்மை எல்லா விஷயமே ரொம்ப ஃபேக்சுவல் நிறைய தான் போட்டிருக்காங்க. 1951 பொது தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே செய்யப்பட்ட திருத்தங்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சு 77 வந்து எமர்ஜென்சி காலத்தில் நடந்த திருத்தங்கள் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த அளவுக்கு காங்கிரஸ் அந்த அரசியல் சாசனத்தை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்திங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதற்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல. பிரியங்கா என்ன சொல்றாங்க, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸ் கிளாஸ்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப யார் தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து யார் தான் பதில் சொல்லுவார்? இல்ல மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் என்ன? அவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஸ்டேட்மென்ட் நான் இப்ப தர்றேன். அதாவது இன்னொரு முக்கியமான ஒன்னு சொல்லிறேன் கிராம்கி. அதாவது இல்ல நான் சொல்றேன் ஒன்னு சொல்லிறேன், திசை திருப்பல்ல 1900 நீங்க பேசலாம். இந்தியா கூட்டணி இல்ல அரவிந்த் குணசேகரன் குறுக்கிட ஒரு கேட்கிறேன். நான் திருப்பி லோக்சபால பிஎம் பேசினதுக்கும் ராகுல் காந்தி அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ராஜ்நாத் சிங் பேசினதுக்கு பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க. எல்லா கட்சியில இருந்தும் இந்த கான்ஸ்டிடியூஷன் டே 75th year ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல தான் எல்லா தரப்பும் பேசியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் மறைமாற்றம் செய்யறாருன்னா பாஜக ஏன் நேரு பத்தியே பேசிட்டு இருக்காங்க? அது மறைமாற்றம் கிடையாதா? இன்னைக்கு என்ன நடக்குது? கடந்த 10 ஆண்டுகள்ல
பாஜக எத்தனை முறை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் கேள்வியா முன்வைக்கிறாங்க. அதே போல இதுக்கு முன்னாடி சொன்னாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மக்களை திசை திருப்பி மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான கருத்தை கொடுத்து பாஜக கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனத்தை திருத்தி விடுவார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற இந்த தேர்தலை இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. மார்ச் 10 நினைக்கிறேன், மார்ச் 10 2024 அனந்த்குமார் ஹெக்டேன்னு சொல்லி கர்நாடகால இருக்கிற பாஜக எம்பி அவர் பேசியிருக்காரு. எங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி கொடுங்க, கொடுத்தா நாங்க கான்ஸ்டிடியூஷனை நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பாஜகவே அவர்கிட்ட கூப்பிட்டு விளக்கம் கேட்டாங்க, நீங்க எப்படி அதை பத்தி பேசலாம் அப்படின்னு. சோ பாஜக தலைவர்கள் சொன்ன கருத்தை தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எடுத்துட்டு போனாங்க. அல்ல அரசியல் சாசனத்தை மாற்றிடுவார்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் காங்கிரஸ் முன்வைத்தது. அரசியல் சாசனத்தை திருத்தங்கள் செய்துவாங்க கூட சொல்ல, அந்த கிளாரிட்டி கூட அவங்க கொடுக்கல. அவங்க அந்த வாய்ப்புங்கிற பேரை மாத்திடுவாங்க, ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் நன்றாகவே எடுபட்டது. அதனாலதான் பாஸ் பண்ணி 99 ஃபார்முலா இது இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் நீடிக்க போகிறது. இது இனிமே நடக்க போகுது ரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் தான். அது வந்து அதுல வந்து இல்ல, ஆனா கொடுப்பாங்க அந்த விளக்கமாக பாஜக இதை பயன்படுத்தி கொண்டது இந்த கூட்டத்தொடரை. அதுல என்ன அவங்க ஒரு ஃபேக்டா கொடுத்துட்டே வராங்க. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இல்லாமல் அதை அந்த கேள்விக்கு சரியான பதில் தராம போராட்டம் அந்த பிரச்சனையை தொடருங்க நினைக்கிறாங்க.